ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தை மார்க்கெட்டுக்கு நாம லெவல்ஸா கொடுத்துருந்தோம். எங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல வழக்கமா வாய்ஸ் மெசேஜ் போடுவோம் யூடியூப்ல வீடியோ போடல அப்படின்னா. ஆனா இன்னைக்கு காலையில நேத்து காலையில அந்த சந்தர்ப்பம் அமையல. ஸோ லெவல்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்திருக்கோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த அந்த R2 அந்த ஏரியால தான் ஒரு சப்போர்ட். காலையில ஓப்பன் பிரைஸ் 25,888 இருக்கு. அங்க ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கு மேல ஒரு 40 பாயிண்ட் போயாச்சு. அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கேண்டில்ல நல்ல ஒரு டிகே அப்படின்றது ஆயிடுச்சு. மார்க்கெட் ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டாலும் பிரீமியம் அப்படின்றது புட் சைட்ல பெருசா அப்ரிசியேட் ஆகல. அதுக்கடுத்து மார்க்கெட் மெதுவா ஒரு ரைஸ், ஒரு நல்ல சைட்வேஸ்ல அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகே. பெருசா எதுவும் பார்க்கறதுக்கு இல்ல. நம்ம டைரக்டா இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே. இன்னைய லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,991, 25,927, 25,785, 25,708. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இதை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இங்கே 25,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட்ல நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே அப் சைட் போகணும் அப்படின்னா 25,850 அப்படின்ற ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோசிங் ப்ரைஸே 25,867 இருக்கு. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிறது நல்லபடியாக மேலே போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணும். க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிறானா இல்லை கீழே ட்ரேட் ஆகனா அதை பாருங்க. ஓப்பன் எங்க கிடைக்குது, ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் ஆகுறாங்களா இல்லை ஓப்பனுக்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்களா அப்படின்ற விஷயத்த பாருங்க. மார்க்கெட் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு ஒவ்வொரு டிப்லையும் பை அண்ட் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு இறக்கத்திலையும் ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு, அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போ வரைனா மார்க்கெட் 800க்கு மேலேயே இருக்கிற வரையும். இது என்னோட வியூவு. இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க உங்களுக்கு உண்டான வியூவை பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு நாம இந்த ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர் லைன்ஸோட ப்ரைஸ்லாம் டைரக்டா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். 25,850 அந்த ஸ்ட்ரைக்கு. அந்த ஸ்ட்ரைக்ல கால் அவனோட க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலவே ட்ரேட் ஆகிறான், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலவே கால் ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா மார்க்கெட்டை 25,927க்கு மேலே தான் போய் முடிச்சாகணும். அதே மாதிரி கால் புட்டு 2 பேரோட ப்ரைஸையும் ஆட் பண்ணா வர ப்ரைஸை விட அதிகமாக ட்ரேட் ஆனா மார்க்கெட் இந்த R2க்கு மேலே போய் முடிச்சாகணும். புட்டு க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகனா அப்படின்னா இந்த 785 S1க்கு கீழே முடிச்சாகணும். 2 பேரையும் சேர்த்து வர வேல்யூவை விட அதிகமாக ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா இந்த S2க்கு கீழே முடிச்சாகணும். இதுதான் எப்பவுமே நீங்க ஒரு லெவல் மார்க் பண்றீங்க அப்படின்னா அது பிரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்க லெவல்ஸை மார்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆனா அது நமக்கு சாதகம், நாம நினைச்சது நடக்கும். அதாவது நாம என்ன நினைக்க போறோம், கோடை போட்டுக்க போறோம். கோட்டுக்கு கீழே இருக்கா அப்படின்னா மேலே போனவன் மேல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரணும்னு எதிர்பார்ப்போம். கோட்டுக்கு மேல இருந்து கீழே வந்தானா கீழே இருந்து இங்க சப்போர்ட் எடுத்து மேலே போகணும் அப்படின்றத நாம எதிர்பார்க்க போறோம். இது ரெண்டுத்துல பிரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்க கால்குலேஷன், பிரீமியத்தை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஸ்பாட்டையும் மேட்ச் பண்ணும்போது அந்த பிரீமியம் நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக்கே அந்த லெவல்ஸே ஒரு பிரீமியத்தை பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத மட்டும் கணிச்சாவே போதும், கவனிச்சீங்கன்னாவே போதும், அந்த லைன் என்னவா ட்ரேட் ஆகணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்குன்னு சொல்றேன், இன்னைக்கு இந்த 800க்கு கீழே ட்ரேட் ஆகணும் அப்படின்னா 800 கால் அப்படின்றவன் 800 புட்டு லைவ் மார்க்கெட்ல ஒரு லோ வைப்பான். அந்த லோவை விட கம்மியா அந்த கால் ட்ரேட் ஆகுறானா பாருங்க. இந்த ஒரு விஷயம் நடந்து அதே நேரத்துல 800 கால்
800 புட்டு நேத்து வச்சிருக்க லோ அதுக்கும் கீழேயும் லைவ் மார்க்கெட்ல வச்சிருக்க லோக்கு கீழேயும் ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ஒரு டவுன் சைடுக்கு உண்டான மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருக்கிற மொத்த டைம் வேல்யூ 0 ஆக போகுது. ஒரு டைம் வேல்யூ 0 ஆகிறதுக்காக மட்டும்தான் இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் வேல்யூவை என்னெல்லாம் பண்ணி 0 பண்றாங்க? மார்க்கெட்டை ஒரே இடத்துல வச்சிருந்தா இந்த பிரீமியம் எப்படி டிகே ஆகுது? மார்க்கெட்டை வேகமா மூவ் பண்ணா எப்படி டிகே ஆகுது? பிரீமியம் அதிகமா இருக்கும்போது மார்க்கெட்டை என்ன பண்ணி டிகே பண்றாங்க? கம்மியா இருக்கும்போது எப்படி டிகே பண்றாங்க? இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மொத்தத்துல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல டிகேவை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் புரிஞ்சிருச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு மார்க்கெட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல உங்களால எப்போ நாம என்ட்ரி எடுக்கணும், எப்போ வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னாவே உங்க கேபிட்டல் சேஃபா இருக்கும். சேஃபா இருக்க கேபிட்டல் மெதுவா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.